பொதுமக்களால் அடித்தாங்க முடியல அப்படின்னு இன்றைக்கி வந்து பலவிதமான சமூக ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பலவிதமான விமர்சனங்கள். விரட்டி அடிக்கப்பட்டவர்களுடைய எம்எல்ஏக்கள் எந்த கட்சி? திராவிட முன்னேற்ற கழகம். திமுகவை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் மக்கள் இவ்வளோ கோபமாக வெகுண்டு எழுந்து கொண்டிருக்கிறார்கள்? அப்போ வந்து இது வந்து மற்ற தொகுதிகளுக்கும் நடக்குமா? இப்போ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் தொகுதியில் நிலவரம் எப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்களும் கடும் கோபத்துடன் இருக்கிறீர்களா? இல்லை திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாமே கிடச்சிருச்சிங்க, சூப்பராக இருக்கோம் நாங்கள், காலரை தூக்கி விட்டு கொண்டு சொல்கிறார் ஸ்டாலின், இது குறை சொல்ல முடியாத ஆட்சி, அந்த மாதிரி எதாவது இருக்கா சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2 தொகுதியை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா 2 எம்எல்ஏக்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எம்எல்ஏக்களை விரட்டுறதுன்னா அதுக்கு ஒரு உண்மையிலே ஒரு தைரியம் வேணும். ஏன்னா இன்றைக்கி சாதாரணமாக வந்து கவுன்சிலர் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு பக்கத்தில் பல அடியாட்கள் அப்படி தானே வந்துட்டுருக்காங்க. அவங்க வரக்கூடிய காரை பார்த்தாவே மிரட்சியாக இருக்குது. 8வது 9வது கூட தேராத பல கவுன்சிலர்கள் பல ஆயிரம் கோடி பணம் வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க எம்எல்ஏ எம்பி அப்படி இருக்காங்கன்னு. அதுதான் இன்றைக்கி சரி நல்லதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க பண்ணுவது முழுக்க அநியாயம் தான். இப்போ இந்த அளவுக்கு மக்கள் விரட்டி அடிக்கிறாங்கன்னா பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார்? அந்த எம்எல்ஏக்கள் யார்? ஒருத்தர் வந்து வாசுதேவநல்லூர் எம்எல்ஏ சதன் திருமலைக்குமார், இன்னொருத்தர் சங்கரன் கோயில் தொகுதி எம்எல்ஏ வந்து ராஜா. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சதன் திருமலைக்குமார் வந்து அவர் வந்து மதிமுக, அவர் வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடணும் அப்படிங்கிறதுக்காக திமுக வர்றார். ராஜா திமுக தான். சரிங்க, எம்எல்ஏக்கள் அப்படி என்ன அடித்து விரட்டுற அளவுக்கு மக்களுக்கு கோபம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பொது விநியோக கடை, ரேஷன் கடையை திறக்க தான் வந்திருக்காங்க. நல்லா யோசனை பாருங்கள், 4 வருஷமாக விட்டுட்டு இப்போ ரேஷன் கடையை திறக்கிறீங்க. இது எம்பி எம்எல்ஏ ஃபண்டு இல்லை. நீங்களாம் திறக்க வேணாம், கிளம்புங்க, நாங்களே திறந்துக்கிறோம். வாக்குவாதம் பெரிய அளவுக்கு ஆகி கடைசியாக 2 பேரை விரட்டி விட்டு அவங்களே திறந்துருக்காங்க மக்கள். இது தொடக்கம்தான், இனிமேல் இதை விட சீன் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கமெண்ட். ஏன்னா திமுக அப்படின்னாலே வெகுஜன மக்களுக்கு ஒரு கொண்டாட்டம் வந்துடுது. இவங்களுக்கு யாராவது ஒருத்தர் மணி கட்டணும் சார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாசு வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களேன்னா, சும்மா எலெக்ஷன் வரப்போகுதுன்னா சும்மா போராட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப அதை கொச்சைப்படுத்தி பேசுறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பொன்முடி அவர்கள் பேசிய பேச்சு ஒன்றுமே பேசவே முடியல. அந்த பேச்சை ஒரு அமைச்சர் ஆண்ட பரம்பரைங்கிறாரு, ஒருத்தர் ஓசு பஸ்ஸுங்கிறாரு, மாசு சொல்கிறாரு இல்லை கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் விதவிதமான பேச்சு பேசுகிறாங்க. அமைச்சர்களே இப்படி இருக்கும்போது சேகர்பாபு பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம், எவ்வளோ திமிராக பேசுகிறாருன்ட்டு. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைச்சரே பேசும்போது எம்எல்ஏக்கள் கவுன்சிலரே பேசுகிறாங்க சார். அப்போ வந்து எம்எல்ஏக்களுக்கு ஒரு கெத்து வேணாமா? அவங்க அப்படி தான் பேசுவாங்க, நாங்கள் அப்படி தான் இருப்போம். இன்றைக்கி வந்து பாசிச பாஜகன்னு ஒன்று சொல்லிடுவோம், சிறுபான்மை வாக்குகள் எங்கள் பக்கம், வேறு எங்கே போயிட போகிறாங்க சிறுபான்மை மக்கள், அவங்க ஓட்டு போடுவாங்க, நாங்கள் ஜெயிப்போம், அடுத்து மறுபடியும் வருவோம், மறுபடியும் மன்னராட்சியை உருவாக்குவோம் அப்படின்னு ரொம்ப தைரியமாக பேச ஆரம்பிச்சு. ஆமாம், அப்போங்க வாரிசு தான், சிஎம் சொல்கிறாரு, வாரிசு தான், மக்களால் தானே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகமாக விளக்கங்க, உண்மையிலே உலகத்தில் யாருமே இப்படி ஒரு விளக்கமே கொடுக்கக்கூடாது. அதாவது என்னென்னா, இவர் ஒரு மிகப்பெரிய புத்திசாலியாம், வாரிசுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு, மக்கள் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த எம்எல்ஏக்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்களே, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கோழை என்று நாடு கடத்தப்பட்டவன்